நீலகிரி மாவட்டத்தில் புதிய கல்வி முன்னேற்றம். 1121 முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும். கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ். தமிழகத்தில் பள்ளி கல்வித்துறை சார்பில் காலியாக உள்ள 1121 முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்தார். குறிப்பாக மலை மாவட்டங்களில் 100க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பற்றாக்குறை நிலை வருவதால் விரைவில் தேவையானோர் பணி அமர்த்தப்படுவார்கள் என்றார். காந்தலில் நகராட்சி உருது பள்ளி உயர்நிலைப் பள்ளியாக தரம் உயர்வு. நீலகிரி மாவட்டம் உதகை நகராட்சிக்குட்பட்ட காந்தல் பகுதியில் நகராட்சி உருது நடுநிலைப் பள்ளி இயங்கி வருகிறது. 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்வி பயிர்க்கும் இப்பள்ளி 8ஆம் வகுப்பு வரை மட்டுமே இயங்கியதால் மாணவர்கள் இடைநிற்றலுக்கு உள்ளாகும் நிலை ஏற்பட்டது. இதை தவிர்க்க இப்பள்ளி இந்த கல்வி ஆண்டு முதல் உயர்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டது. புதிய கல்வெட்டை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவ்யா தண்ணீர் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திறந்து வைத்தார். இடைநிற்றலை தவிர்க்க அரசு தொடர்ந்து நடவடிக்கை எடுக்க வருவதாகவும் அமைச்சர் கூறினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், தமிழகத்தில் இடைநிற்றலை குறைப்பதற்கு எங்கள் அரசின் முதன்மை நோக்கம். அதற்காக புதிய பள்ளிகள் தரம் உயர்த்தப்படுகின்றன. நீலகிரி மாவட்டத்தில் மட்டும் 100க்கும் மேற்பட்ட முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிடங்கள் உள்ளன. அவற்றை விரைவில் நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும். மாநிலம் முழுவதும் 1121 ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பும் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. ஆசிரியர் டெட் தேர்வு எழுத வேண்டும் என்ற உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக தமிழக அரசு சீராய்வு மனுவை தாக்கல் செய்தது. இந்த மனு வரும் 19ஆம் தேதி பட்டியலிடப்பட்டுள்ளது. அதன் பின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என அமைச்சர் கூறினார். மேலும் அவர் தற்போது பணியில் உள்ள எந்த ஆசிரியரையும் தவிர்க்காமல் அனைவரையும் பணியில் நிரந்தரப்படுத்துவதே தமிழக அரசின் குறிக்கோள் என உறுதியளித்தார். தலைமை அரசு கொறடா கா. ராமச்சந்திரன், மாவட்ட பொறுப்பாளர் KM ராஜு, மாவட்ட துணைச் செயலாளர் ரவிக்குமார், நகர கழக செயலாளர் ஜார்ஜ் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். உயர்த்த வேண்டும் என்கின்ற நீண்ட நாள் கோரிக்கை இந்த பகுதியை சார்ந்திருக்கின்ற மக்கள் பிரதிநிதிகள், குறிப்பாக நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களெல்லாம் தெரிவித்ததன் அடிப்படையில் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய அறிவுறுத்தலின்படி இன்றைக்கி இந்த பள்ளிக்கூட்டத்தை இன்றைக்கி நாம் தரம் உயர்த்திருக்கின்றோம். ஸோ இது நடுநிலைப் பள்ளியிலிருந்து உயர்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்திருக்கணும். வெறும் தரம் உயர்த்துகிறது ஒரு நிகழ்ச்சியாக இல்லாமல் அதுக்கு வகுப்பறை கொடுக்க வேண்டும், அதுக்கான டீச்சர்ஸ் வழங்க வேண்டும், அதுக்கான அடுத்த கட்ட பணியும் இப்போ நடைபெறுகின்றது. இப்போ கூட நம்முடைய நகரமன்றத்துடைய துணைத் தலைவர் ஸ்டேஜில் ஏறணுன்னே சொல்லிட்டாரு, வகுப்பறை கேட்டிருக்காங்க. அதுக்கான அடுத்த கட்டத்தை நாங்களே பார்த்துக்கணும். கரெக்டாக இப்போ பள்ளி மேலாண்மை கூட அது சார்ந்து எங்கிட்ட ஒரு மனு வழங்கப்பட்டிருக்கின்றது. அது இல்லாமல் இதுக்கு தேவையான தரம் உயர்த்திட்டோன்னு மட்டும் சொல்கிறது பத்தாது, அதுக்கான டீச்சர்ஸையும் வழங்க வேண்டும் இல்லையா? ஸோ அந்த டீச்சர்ஸ் வழங்கக்கூடிய அடுத்த கட்ட நடவடிக்கையும் எங்களுடைய பள்ளிக்கல்வித்துறை செய்ய இருக்கின்றது. எங்களை பொறுத்தவரைக்கும் எங்கெங்கெல்லாம் உள்ளபடியே காரணத்தோடு எங்கெங்கெல்லாம் தரம் உயர்த்த வேண்டும் என்கின்ற அந்த சூழ்நிலை இருக்கின்றதோ அதையெல்லாம் படிப்படியாக செய்திட வேண்டும் என்ற தமிழ்நாட்டு முதலமைச்சர் அறிவுறுத்தலின்படி இன்றைக்கு இந்த பள்ளிக்கூடத்தை கொண்டு வந்திருக்கோம். கண்டிப்பாக இடைநிற்றல் அப்படிங்கிறது எந்த ஒரு காலத்துலையும் இங்கே 8ஆம் வகுப்பு தான்ப்பா இருக்குது, அதுக்கப்புறம் எங்கேப்பா படிக்க போகிறோம் அப்படின்னு பெற்றவங்களுக்கும் அந்த எண்ணம் வந்துவிடக்கூடாது, பிள்ளைகளுக்கும் இந்த எண்ணம் வந்துவிடக்கூடாது. அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த பிள்ளைகளுடைய இடைநிற்றலை குறைப்பதற்கு இந்த தரம் உயர்த்துகின்ற இந்த நிகழ்வு ஒரு கண்டிப்பாக ஒரு நல்ல விதத்தில் அது பயன்படுகின்றதாக இருக்கின்றன. இப்போ ஒட்டுமொத்தமாக இப்போ ஒரு 31 ஸ்கூல்ஸ் த்ரூஅவுட் தமிழ்நாட்டில் நம்ம பண்ணியிருக்கோம். அது தொடக்க கல்வி புதுசாக இப்போ ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுலேருந்து ஹை ஸ்கூல் டு ஹையர் செகண்டரி ஸ்கூல்லேருந்து மிடில் ஸ்கூல் டு ஹை ஸ்கூல்லேருந்து எல்லாமே சேர்த்து எனக்கு வந்தது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 500க்கும் மேற்பட்ட ரெக்வஸ்ட் வந்திருக்கு. அதில் எதெல்லாம் தேவைங்கிறது ஃபஸ்ட்டு ஃபேஸில் இப்போ இதை நம்ம கொடுத்துருக்கோம். நாங்கள் அதில் ஒரு பள்ளி நம்முடைய உதவி மண்டலத்துக்கு நம்ம கொடுத்துருக்கோம். நேற்று மாலை என்னை சந்திக்க வரும்போது அது சார்ந்து டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதில் இப்போ அடுத்தது நான் ரிவ்யூ மீட்டிங் தான் நான் போகிறேன். ஏன்னா சம்டைம்ஸ் ரிசல்ட்டுக்கு அதெல்லாம் ஒரு காரணமாக இருக்கும். என்ன தான் நம்ம தற்காலிக ஆசிரியர்களை நம்ம நியமித்தம் என்று சொன்னாலும் அதுவும் காரணம். இப்போ நம்ம ஒரு நோட்டிஃபிகேஷன் ஃபார் PG டீச்சர்ஸ் 1721 பேருக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கோம். அப்படி வரும்போது ஏன்னா இப்போ மாவட்ட கலெக்டர் சொல்லும்போது சரி இதெல்லாம் சரி பண்ணி இன்னும் எங்களால் ரிசல்ட் கொடுக்க முடியும். ஏன்னா மலை பிரதேசங்கள் இருக்கும்போது கண்டிப்பாக நிறைய ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் ஒரு சேலஞ்ச் இருக்கும். அதை மீறி இவ்வளோ ரிசல்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதே உள்ளபடியே அது பெரிய விஷயம் தான். அது இருந்தாலும் அந்த PG டீச்சர்ஸ் எங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்து இந்த எக்ஸாமில் நாங்கள் எடுக்கும் பொழுது ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக கண்டிப்பாக நம்ம நீலகிரி மாவட்டத்துக்கு அந்த PG டீச்சர் அது நம்ம ரிவ்யூ பெட்டிஷன் போகிறோம். நம்ம 19ஆம் தேதி லிஸ்ட் ஆகுது எங்களுக்கு சுப்ரீம் கோர்ட்டில். அங்கே என்ன விவாதம் நடைபெற போகிறது அந்த நேரத்தில் மாண்புமிகு பொருந்திய நீதி அரசர்கள் என்ன முடிவெடுக்கிறாங்க ஒரு பக்கம் இருக்குதுன்னு சொன்னாலும் நம்முடைய டிபார்ட்மெண்ட் நம்முடைய அரசாங்கம் சார்ந்து இப்போ ரிவ்யூ பெட்டிஷன் நம்ம போகிறோம். டெஃபினட்டாக நம்முடைய டீச்சர்ஸ் அனுபவம் வாய்ந்த இந்த டீச்சர்ஸ் யாரையும் விட்டு விடாமல் அத்தனை பேரும் எப்படி அப்சர்வ் பண்ணுவோமோ அதை கண்டிப்பாக நான் செய்வோம். தேங்க்யூ. அது ஏங்க